பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாக உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் 119 சங்கீதம் 154 வசனத்தின் முன்பகுதியிலே பார்க்கிறோம். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டு கொள்ளும். பிரியமானவர்களே, இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு, எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டு கொள்ளும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எனக்காக நீங்கள் வழக்காடி, எனக்காக நீங்கள் யுத்தம் பண்ணி என்னை மீட்டு கொள்ளுங்க, என்னை விடுவீங்க என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கி அநேகர் உலகத்தில் அவர்களாகவே போராடி போராடி தோற்று போகிற நிலையை பார்க்கிறோம். உங்களுக்காக போராட ஒருவர் இருக்கிறார், உங்களுக்காக வழக்காட ஒருவர் இருக்கிறார், உங்களுக்காக யுத்தம் பண்ண ஒருவர் இருக்கிறார். அவர் இயேசு. நிச்சயமாய் உங்களுக்காக வழக்காடி உங்களை மீட்டுக் கொள்வார். உங்களுக்காக அவர் யுத்தம் வாழ்க்கையில் ஜெயத்தை தருவார். அவர் சமூகத்தை நாடி வரும் பொழுது, அவருடைய சமூகத்தை நாடி வருகிற பிள்ளைகளுக்கு அவர் இறங்குகிற தேவனாயிருக்கிறார். இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது, எனக்காக நீங்க செய்யுங்கப்பா, நீங்க தான். அநேகர் அப்படி சொல்வது இல்லை. நான்கிற வார்த்தை தான் இருக்கும். அதை விட்டுட்டு நீங்கள் ஆண்டவரே எனக்காக நீங்கள் இதை செய்யுங்க, எனக்காக நீங்கள் இதை என்று சொல்லி பாருங்கள். நிச்சயம் ஆண்டவர் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நாம் ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறையா. எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டு விடும் என்று சொல்லியிருக்கிற நாங்கள் பார்க்கிறையா. தகப்பனே, என்னை மீட்டு கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறார் அப்பா. இன்றைக்கு பலவிதமான பிரச்சனைக்குள், வேதனைக்குள், கண்ணீருக்குள் சிக்கியிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார் ஆண்டவர். அவர்களுக்காக இறங்கி அவர்களை அந்த சூழலில் விடுவித்து நீர் ஆசீர்வதிக்க நான் ஜெபிக்கிறேன். வல்லமை இறங்கட்டும். இந்த நாளிலே உடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்வீராக தகப்பனையா. ஐயோ, யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா, யாராவது இந்த காரியத்திலிருந்து என்னை விடுவிக்க மாட்டாங்களா என் வேதனையோடு கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் இறங்கி உதவி செய்ய. அந்த என்ன நெருக்கத்தில் இருக்கிறார்களோ அதிலிருந்து அவர்களை விடுவித்து நீர் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறேன். வல்லமுள்ள கரம் இறங்குவதற்காக சோதரம். இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்து நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழ அன்புக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.